ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் கம்ப்ளைண்ட். ஸோ ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல ஃப்ரண்ட் லெஃப்ட் சென்சார் வந்து வீல் ஸ்பீட் சென்சார் வந்து ப்ராப்ளம் காட்டிட்டு இருந்தது. ஸ்பீட் சென்சாரோட ஒயரிங் இருக்குல்ல, இது வந்து ப்ராப்பரா ஃபிட் ஆகலன்னா இந்த அண்ட் தென் பேரிங் இஷ்யூ இருந்ததுன்னா டோனர் ரிங் வந்து டேமேஜ் ஆகுறது, சென்சார் வந்து டேமேஜ் ஆகுறது, இது மாதிரி தான் வந்து கம்ப்ளைண்ட் இருக்கும். செக் பண்றப்ப ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து ஸ்டக் ஆயிருக்கிறது பார்க்கலாம். டெஸ்ட் டிரைவ்ல இருக்கும். இதுல வந்து ஏபிஎஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு ரீசன் என்னன்றது பாத்துருந்தோம். அதை வந்து ஃபைண்ட் அவுட்டும் பண்ணி கிளியரும் பண்ணியிருந்தோம். ப்ராப்ளம்ன்றது டயக்னோசிஸ் பண்றப்பதான் தெரியும். அது வந்து எதுக்காவது ஸ்பேர்ஸ் சேஞ்ச் பண்ணணுமா இல்ல நெசசிட்டி இருக்கா. ஸோ இந்த கண்டிஷன் இந்த சினாரியோ பார்த்து வரலாம், அதுக்கான நெசசிட்டி இல்ல. ஸோ நார்மலா ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து ஏபிஎஸ் சென்சாருக்கும் வீல் பேரிங்க்கு இருக்க டோனர் ரிங்குக்கும் நடுவுல வந்து மாட்டி இருந்தது. அதை கிளியர் பண்ண உடனே இப்போ ப்ராப்ளம் வந்து சார்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நார்மலா நம்ம நினைச்சுக்கிறோம் எல்லாமே மாற்ற வேண்டியது இருக்கும் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி எல்லா சுச்சுவேஷன்லயும் இருக்காது.